வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லூயிஸ் கேரல் எழுதின த்ரூ த லுக்கிங் கிளாஸ் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஆலிஸஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்டோடைய சீக்வல் தான் இந்த த்ரூ த லுக்கிங் கிளாஸ். இதில் ஆலிஸ்க்கு ஒரு 7.5 வயசு ஆகுது. அவள் அவளுடைய பூனைக்குட்டிங்களோடலாம் விளையாடின்னு இருக்கா. அது ஒரு வின்டர் நாள். அவள் லிவிங் ரூமில் இருக்கா. அவள் கூட விளையாடின்னு இருக்கிற அந்த கருப்பு பூனைக்குட்டியோட பேர் கிட்டி. அதுக்கிட்ட இந்த ப்ரிட்டன் ப்ளே, அதாவது ஏதோ மாதிரி இருக்கிறத நம்ம ப்ரிட்டன் பண்ணுவோம்ல, அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, அங்கே அந்த நெருப்பு பக்கத்தில் அந்த குளிர்காலன்றதுனால நெருப்பு காயத்துக்காக நெருப்பு ஏற்றுவாங்க இல்லையா, அது பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருக்குது. அவள் சொல்கிற அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடெல்லாம் வர்ணிச்சுனே இருக்கும் போது பார்த்தா அந்த கண்ணாடி ஒரு மாதிரி மாறுது. கிட்ட போனால் அவளால் அந்த கண்ணாடி வழியாக அதோடைய இன்னொரு பக்கத்துக்கு மறுபக்கத்துக்கு போக முடியுது. அங்கே ஒரு புதிய உலகமே அங்கே இருக்குது. அந்த உலகத்தில் பார்த்தா எல்லாமே அவள் இருந்த லிவிங் ரூமில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவள் வீட்டில் ஒரு செஸ் பீஸ் இருக்குது, அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த செஸ்ஸில் இருக்கிற எல்லா காயின்ஸும் உயிரோடையே இருக்குது. அந்த சிகப்பு ராணி, வெள்ளை ராணி எல்லாம் அழுதுன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க குழந்தைய அவங்களால டேபிளுக்கு மேலே தூக்க முடியல. அவங்களால ஆலிஸை பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. அதனால் அவள் என்ன பண்ணுறா, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்களுக்கு தூக்குறா. ஆனால் அவங்கெல்லாம் பயந்துடுறாங்க. இப்போ அந்த குழந்தைங்கள அந்த குடும்பத்தோடு அந்த ராணிங்களோட சேர்த்துட்டு அப்புறம் பார்த்தா இந்த ரூம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கண்ணாடியோட அடுத்த பக்கம் இல்லையா, அதனால் பேக்வேர்ட் மாதிரி தெரியுது, அவளுடைய நார்மல் வீட்டோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரியே. இப்போ ஆலிஸ் அந்த வீட்டை விட்டு வெளியில் பார்த்தா பெரிய காடு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டம் கட்டமாக, எப்படி செஸ் போர்டு கட்டம் கட்டமாக இருக்குமோ அது மாதிரி கட்டம் கட்டமாக பாக்ஸாக இருக்குது. ஒரு சைடில் பார்த்தா ஷ்ரப்ஸ் இருக்குது, அப்புறம் ஆறு ஓடின்னு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அவள் அப்படியே அந்த தோட்டத்தில் பார்த்தா அங்கே இருக்கிற பூக்கள்லாம் உயிரோடு இருக்குது, பேசுது. அவளுக்கு திரும்பி வீட்டுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. சரி, தோட்டத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் போது அவளுக்கு ஒன்று புரியுது. இந்த இடம் இந்த லுக்கிங் கிளாஸோட ஒரு ரிஃப்ளெக்டிவ் தியரி மாதிரி, அதாவது அந்த அவள் வீட்டோட பிரதிபலிப்பை தான் அவள் இங்கே பார்க்குறான்னு. இப்போ அங்கே இருக்கிற பூக்கள்லாம் அவகிட்ட பேசுது. அதில் டைகர் லில்லின்ற ஒரு ட்ரீ அதோட பூக்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக குலைச்சி தெத்துது. இப்போ ஆலிஸ்க்கு அந்த பூக்களெல்லாம் பார்த்து மலைப்பாக இருக்குது. ஆனால் அந்த பூக்கள்லாம் இவளை பார்த்து இவள் ஒரு அக்லி ஃப்ளாருன்து. அக்லின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ தலையில் மகுடம் வைக்கிறோம்ல, அப்போ அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கூறாக இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த ரெட் குயின் அங்கே வராங்க. உடனே ஆலிஸ் ஓடி போய் அவங்களோட சேர்ந்துடுறாங்க. இந்த ரெட் குயின் ரொம்ப அன்பாக அவள்கிட்ட என்னென்னலாம் இந்த இடத்துல செய்யணும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இந்த ஜாயிண்ட் செஸ் போர்டு ஃபாரஸ்ட் தாண்டணும், என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க, எப்படி ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டத்துக்கு போகணும்லாம் சொல்லிவிட்டு 8வது கட்டத்துக்கு நீ போகும்போது நீ ராணி ஆகிடுவ, இப்போதைக்கு நீ வெறும் பான் தான், முன்னாடி இருக்கிற அந்த வீரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஆலிஸ்க்கு அவங்க சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணினே போகும்போது பார்த்தா அங்கே ஒரு ட்ரெயின் வருது. ஆனால் அந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எப்படி எடுக்கணும்னு அவளுக்கு தெரியல. அப்போ அந்த கண்டக்டர் கத்துறாரு. அவர் இவ்வளோ லக்கேஜ்னு நினச்சிக்கிட்டதுனால அவளால் ட்ரெயினில் போக முடியுது. ட்ரெயின்லேயே பார்த்தா நிறைய ஸ்ட்ரேஞ்ச் க்ரீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது பேசுகிற குதிரை, ஒரு பீட்டில், ஒரு கினாக்டு எல்லாமே. இந்த ட்ரெயின் ஒரு ஓடையை தாண்டி இன்னொரு ஸ்கொயருக்கு போகுது. போன உடனே அங்கே இருக்கிற சீனரி எல்லாமே மாறிடுது. இப்போ ஆலிஸ் ஒரு பெரிய ஓக் ட்ரீயில் உட்காந்துட்டுருக்கா. அவ கூட ஒரு ஜாயிண்ட் நாட்டோ இருக்குது. அங்கே இருக்கிற பூச்சிங்களை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற பூச்சிங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஒரு ராக்கிங் ஹார்ஸ் ஃப்ளை இருக்குது. அது கட்டையிலே செஞ்சுருக்கு. அது சாப்பிட்றது கூட சாப்பு, சாட்ரஸ்ட், அந்த மரத்தூள் இது மாதிரி தான் சாப்பிட்டுருக்கு. இந்த ஆர்டினரி ஹார்ஸ் ஃப்ளையெல்லாம் அது சாப்பிட்றதே இல்லை. இப்போ ஆலிஸ் அந்த காட்டு வழியாக நடக்கும்போது அந்த நேட் சொல்லுது, நமக்கு பாஷை இப்போ மறந்துருக்கோன்னு. அவள் யோசித்து பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு அப்போ இந்த ட்ரீ, அந்த மரம்ன்ற வார்த்தை மறந்துருக்கு, அவளோட பேர் கூட மறந்துருக்கு. எல்லாமே பண்ணும்போது என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே போகும்போது அங்கே ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபான் எப்படி வெளியில் போகணுன்னு சொல்லி கொடுக்குது. அந்த கட்டத்தை விட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா அவங்களுக்கு திரும்பி மொழியெல்லாம் அவங்க ஞாபகத்துக்கு வந்துடுது. இப்போ அடுத்த ஸ்கொயரில் ஆலிஸ் ட்வீடல் டியும் ட்வீடல் டம்மியும் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ட்வின் பாய்ஸு. எல்லாத்துலேயும் போட்டி போட்டுக்கினே இருக்காங்க. அவங்க இந்த சொல் விளையாட்டில், இந்த லிங்குவிஸ்டிக் ஹியூமர்லலாம் சிறந்து இருக்காங்க. அவங்க ஒரு போயம் ரிசைட் பண்ணுறாங்க, த வால்ரஸ் அண்ட் த கார்பெண்டர்னு. ஆனால் அவளால் அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த ட்வீடல்ஸ் தலைக்காணி அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வச்சு சண்டை போடும்போது ஆலிஸை நடுவராக்கிறாங்க. ஆனால் அவங்க சண்டை போட்டுன்னே இருக்கும்போது ஒரு பெரிய காக்கா அப்படியே இறங்கி போதும் அது ரெக்கையை அடிக்கிறதுல என்ன ஆகிடுதுன்னா ஒரு ஸ்கார்ஃப் பறந்து வந்துடுது அந்த ப்ரீஸில்.
ஆலிஸ் வந்து அந்த ஸ்கார்ஃபை பிடிச்சிட்டு ஒயிட் குயின் அந்த காட்டில் வராங்க, அவங்க கிட்ட போகிறாங்க. இந்த பெரிய காக்கா வந்து ரக்கையை படப்படன்னு அடித்ததில் அவங்களோட ஆடையை தலை எல்லாம் களைஞ்சிருக்கு. இவங்க அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ இந்த ஒயிட் ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளை ராணி, என்னுடைய ஞாபகம்லாம் வந்து ரிவர்ஸில் போகும்னு. அதாவது வந்து எனக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றது ஞாபகம் இருக்கும், ஆனால் நேற்று நடந்தது ஞாபகம் இருக்காதுன்னு. அப்போ ஆலிஸ்க்கு இது புரியல, அது எப்படி அப்படின்னும் போது இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த ராணி. அடுத்தது பார்த்தா காடு வந்து ஒரு கடையாக மாறிடுது. அதில் அந்த ராணி வந்து உள்ளி ஷீப்பாக மாறிடுறாங்க. அவங்க தான் அந்த கடையை நடத்துகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கடை வந்து ஒரு படகா மாறிடுது. அது வந்து ஒரு ஆறில் போகுது. ஆலிஸ் வந்து துடுப்பு போட்டு அந்த ஆற்றுல வந்து ஒட்டினே போகிறாங்க. அங்கே பார்த்தா தண்ணியில் அழகான பியூட்டிஃபுல் ரஷ்யஸ்லாம் இருக்குது. ஆனால் ஆலிஸ் அந்த ரஷ்யஸ் எல்லாம் எடுக்க 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 அது காணாமலே போயின்ட்டுருக்கு. அப்புறம் அந்த ரோபோட் திரும்பி கடையாயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஆலிஸ் அங்கே ஒரு முட்டையை வந்து வாங்குறாங்க. பார்த்தா அந்த முட்டையை அவங்களால பிடிக்கவே முடியல, அப்படியே நகர்ந்துன்னே இருக்குது. அதுக்கப்புறம் அது ஹம்ப்டி டம்ப்டியாக மாறி ஒரு மரத்தோட கிளையில் உட்காந்துட்டுருக்கு. இப்போ இது ஹம்ப்டியோட ஸ்கொயர். இப்போ ஆலிஸ் வந்து ஹம்ப்டியோட பேசின்னு இருக்காங்க. அவன் வெறும் ரிடில்ஸாகவே சொல்லின்னு இருக்கான். அப்போ வந்து ஆலிஸ் கேட்குறா, எப்படி இந்த இடத்துல நீ உன்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு போது அவனுக்கு இது என்ன ஒரு கேள்வின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஹம்ப்டி வந்து போய்ட்ரியோட எக்ஸ்பர்ட்டுன்றதுனால அவனுக்கு இது ஜாபர் வாக்கின்ற போயம் இது வந்து ஆலிஸ்க்கு நல்லா தெரியும். அதில் இருக்கிற நான்சென்சிக்கல் லாங்குவேஜை பற்றியெல்லாம் பேசுகிறான். இப்போ ஆலிஸ் வந்து அந்த அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கட்டத்தையும் பார்க்குறோம். ஒரு கட்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவள் வந்து அந்த வெள்ளை ராஜா வந்து தொலைஞ்சு போயிடுது, அவருடைய சிங்கமும் யூனிகார்னும். அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறா. இந்த ரெண்டுமே லயனும் சரி யூனிகார்னும் சரி டெய்லியே சண்டை போடும் அந்த ராஜாவோட க்ரௌனை வந்து வின் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த லயனும் யூனிகார்னும் வந்து அவளை பார்த்து மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவள் உண்மையானவன்றது அவங்களால நம்ப முடியல. அதே மாதிரி தான் ஆலிஸ்க்கும் வந்து இந்த யூனிகார்ன் வந்து உண்மையானது நம்ப முடியல. அதனால் யூனிகார்னும் ஆலிஸும் சரி நம்ம ஒருத்தரை நம்பலான்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒயிட் நைட்டோட ஸ்கொயருக்கு போகிறான். அங்கே வந்து அவன் வந்து ரெட் நைட்லேருந்து அவளை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் அந்த கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அங்கே வந்து ஒயிட் நாய் வந்து ஒரு இன்வென்டர், அதனால் அவனோட க்ரியேஷன்ஸை பற்றியெல்லாம் பேசுகிறான். அதாவது அவன் நிறையா வியர்டு புட்டிங் ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கிறதா சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து ஷிவல்ரியஸ் நைட் கையில் விட்டுட்டு குட் பை சொல்லிட்டு போயிடறான். இப்படி ஒரு கட்டமாக தாண்டி கடைசி கட்டத்துக்கு அவள் வந்துடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னால் செய்யப்பட்ட மகுடம் க்ரௌன், கோல்டன் க்ரௌன் இருக்குது. அதை பார்க்கும் போதே ரெட் குயினும் ஒயிட் குயினும் அங்கே வந்துடுறாங்க. அவகிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இது அவளுக்கு ஒரு எக்ஸாமினேஷன். அந்த கேள்விங்களுக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னால் அவள் ராணி ஆகிடலாம். ஆனால் ஆலிஸ் வந்து ரொம்ப திணற அந்த கேள்விங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு. திடீர்னு பார்த்தா அந்த உலகமே வந்து ஒரு ஃபீஸ்ட், ஒரு விருந்தாக மாறிடுது. அங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் க்ரீச்சர்ஸும் வந்து குயின் ஆலிஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருந்தை வந்து படைக்கிறாங்க. இப்போ அவள் குயின் ஆகிட்டான்னு நமக்கு புரியுது. ஆனால் என்னென்னா அவங்க படைச்ச எல்லா உணவும் உயிரோடு இருக்குது. அதனால் ஆலிஸால் கண்டிப்பாக அதை சாப்பிடவே முடியல. அது அவளுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து கெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பாத்திரமாக, அதாவது வந்து யுட்டென்சில்ஸாக மாறிடுறாங்க, சமையல் பாத்திரமாக. அப்போ அந்த ராணி வந்து அவளை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறா. ஸ்குவீஸ் பண்ண இந்த ரெட் ராணி வந்து சின்னதாக திரும்பி செஸ்ஸாகவே ஆகிடுது. இப்போ ஆலிஸ் வந்து அப்படியே வந்து அவளை வந்து ஷேக் பண்ணது செஸ் பீஸை பார்த்தா அது அவளுடைய பிளாக் கிட்டனான கிட்டியாக மாறுது. இப்போ ஆலிஸ் அவளோட தூக்கத்துலேருந்து எழுதுக்கிறா. இப்போ அவளுக்கு நல்லா தெரியுது அங்கே வந்து ரெட் குயினாக இருந்தது அவளுடைய கருப்பு பூனையான கிட்டி தான், ஒயிட் குயினாக இருந்தது அவளுடைய வெள்ளை பூனையான ஸ்னோ ட்ராப்பு, ஹம்ப்டி டப்பியாக இருந்தது அந்த மதர் கேட்டான டின்னா தான் அப்படின்னு இதோட வந்து அந்த கதை முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.